ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய நைட் ஸ்டடி ரொட்டீன் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறீங்க. 10:30 மணிக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கரெக்டாக 1:30 வரையும் படித்தேன் ஃப்ரெண்ட்ஸ். சயின்ஸ் தான் படித்தேன். அதுக்கப்புறமும் படிக்கிற அளவுக்கு மைண்ட் இருந்தது. பட் பார்த்திங்கன்னா இந்த சம்மர் டைமில் பவர் கட் வந்து நமக்கு ரொம்பவே டார்ச்சர் கொடுக்குது. ஸோ 1:30 மணிக்கு கரண்ட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வரவே இல்லை. சரி, ஓகே, இதுக்கு மேலே இன்றைக்கி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு கமெண்டில் வந்து நானும் உங்களை மாதிரி தான் சிஸ்டர், குழந்தைங்கள வச்சுட்டு படிச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு சிஸ்டர் வந்து 2 டேஸாக படிக்க முடியல, குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, என்ன சிஸ்டர் பண்ணுறது, இன்னும் டைமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம படிக்கும் போது நமக்கு கண்டிப்பாக நிறைய தடைகள் வரதான் செய்யும். நானே ஒரு 2 டேஸாக நைட் ஸ்டடிலாம் பண்ணவே இல்லை. அதாவது எப்படின்னா ஒரு 12 போலவே படுத்துட்டேன். ஸோ அதனால தான் உங்களுக்கு வீடியோவும் என்னால் ஷேர் பண்ண முடியல. எல்லாருக்குமே ஒரு சில ஃபேமிலி இஷ்யூஸு, குழந்தைங்களுக்கு உடம்பு சரியாமல் போகும், அதுக்கப்புறம் ஏதாவது ஃபங்க்ஷன்ஸு, அப்புறம் வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு உடம்பு சரியாமல் போகும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நம்ம சால்வ் பண்ணி வந்து தான் ஆகணும். அந்த நேரத்தில் வந்து ஐயோ படிக்க டைம் இல்லையே அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க. அந்த 2 டேஸ் வந்து நம்ம பிரேக் எடுத்துகிட்டு அடுத்த 3rd டேலேருந்து இன்னும் ஒரு 1 ஹவர் 2 ஹவர் எக்ஸ்ட்ரா படித்தோம்னா அந்த டைமை நம்ம பேலன்ஸ் பண்ணிடலாம். ஸோ வந்து நம்ம குழந்தைங்களும் நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா? சரி, குழந்தைக்கு உடம்பு சரியில்லைனா ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி குழந்தைக்கு தான் கொடுக்கணும். ஸோ குழந்தைய வந்து டேக் கேர் பண்ணணும். அதே மாதிரி வீட்டில் இருக்கவங்களுக்கு பெரியவங்களுக்கு முடியலனாலும் அவங்களையும் நம்ம தான் பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் வந்து முடிஞ்ச வரையும் அவாய்ட் பண்ணிக்கலாம், ஏதாவது ரீசன் சொல்லிவிட்டு. அப்படியும் பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் வந்து புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. ஆமாம், என்னத்தை அப்படி பெருசாக படிக்கிறா, இந்த 1 மணி நேரம் இங்கே வந்துட்டு போகிறதுனால அப்படியே படித்து முடிக்க முடியாமல் போக போதா, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபோன் கூட பண்ணுறதில்ல. இந்த ரிலேட்டிவ் சைட்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபோன் கூட பண்ணுறதில்ல. அப்படி என்னத்தை படிக்கிற அப்படி இப்படின்னு எல்லோரும் பேச தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்வாங்க. நம்ம ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம பின்னாடி பேசுகிறவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு நம்மளோட சுச்சுவேஷன் வந்து புரியாது. அவங்க நம்மளை மாதிரி சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களால அதை புரிஞ்சுக்க முடியும். பட் அவங்களுக்கு வந்து அது புரியாததுனால இப்படி என்ன வேணால் பேசுவாங்க. ஃபைனலாக நம்ம வந்து சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தோம்னா, ஓ இதனால தான் இப்படி பண்ணாலா அப்படின்னு அவங்க ஜஸ்ட்டு ஒரு ரியலைஸ் பண்ணிட்டாங்கனாலே போதும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து காதில் போட்டுக்கிட்டு மனசில் போட்டுக்கிட்டு டென்ஷன் ஆகாதீங்க. யார் என்ன பேசினாலும் சரி, நம்மளோட இலக்கு, நம்மளோட லட்சியம், நம்ம கோல் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் போயிட்டே இருங்க. ஃபேமிலியில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை கூட சம்டைம்ஸ் வரும், அதை கூட இந்த காதில் வாங்கிட்டு அந்த காதில் போயிட்டே இருங்க. இன்னும் நமக்கு இருக்கிறது வெறும் 60 டேஸ். ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய கவனம் ஃபுல்லாக படிப்பிலே இருக்கணும். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இன்னும் எஃபர்ட் போட்டு படிங்க. நெக்ஸ்ட் vlogல பார்ப்போம். பாய்.